பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மை அவர் தேற்றி பலப்படுத்தி தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆம், சிறியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்கள் மத்தியிலே அமர பண்ணுகிறவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் அவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிறவர், சரியான வழியை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தி கொண்டிருக்கிற எபினேசர் இனி மேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கே நம்ம சதா காலங்களிலும் துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம ஸ்தோத்திரித்து நம்ம இந்த நாள்ல ஜெபத்தோடு துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் அற்புதங்களை எங்க வாழ்க்கையில் நீங்க செய்கிறதற்காய் நன்றி. அதிசயங்களை செய்கிறதற்காய் நன்றி. நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி. கர்த்தர் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறீங்க. உண்மை இல்லாமல் நாங்கள் பிதாவிடத்தில் வர முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் நித்தியமாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீதி வலதுகரத்தினால் தாங்குங்க. அற்புதங்களை அதிசயங்களையும் தொடர்ந்து செய்யுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் உண்டாகட்டும், பெருகட்டும். இந்த கால வேளையில கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 23 நம்ம தியானிக்க போகிறோம். PDF ஃபைல ஓபன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். சோ இன்றைக்கான தலைப்பு idols in the heart and the righteousness that cannot be borrowed. இருதயத்தின் விக்கிரகங்களும் இரவல் வாங்க முடியாத நீதியும் என்கிற தலைப்புல நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கான அதிகாரம் எசேக்கியேல்ல 14வது அதிகாரத்துக்கு போறோம். 14வது அதிகாரத்துல இருக்கிற சில மைய வசனங்களை முதலாவது வாசிப்போம். எசேக்கியேல் 14 3ஆம் வசனம். மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகி இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல வருகிற இந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல இந்த வசனம் எப்படி முடிகிறது என்றால், நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன், அவன் இருதயத்துல இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படின்லாம் வார்த்தைகள் வர்றதை வாசிக்கிறோம். தேவன் நமது வாயின் கேள்வியை மட்டும் கேட்பதில்லை. நம்ம கேட்கிறமே கேள்விகள், அந்த கேள்வி கேட்கும் இருதயத்தின் நோக்கத்தையும் விசாரிக்கிறார்.
ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது எனக்கு இப்படி செய்யுங்க, ஏன் இப்படி செய்ய மாட்டீங்க அப்படின்லாம் ஏதாவது நம்ம ஜெபத்துல இப்படி கேட்கிறோம்னா, அந்த ஜெபத்துக்கு பின்னாடி இருதயத்துல எந்த நினைவுல, எந்த நோக்கத்துல இருந்து இந்த வார்த்தைகள் இப்படி வருதுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு சிலர் தேவனுடைய சித்தம் என்ன? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னப்பா? இந்த காரியத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? அப்படின்னு ஜெபத்துல கேட்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா உள்ளே நான் ஏற்கனவே தீர்மானித்ததை தேவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க. என்ன அர்த்தம்? உங்களுடைய சித்தத்தை எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய சித்தப்படி எனக்கு இருந்தா போதும் அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, மனசுக்குள்ள ஆனா என்னன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டு இது இப்படிதான் நடக்கணும் ஆண்டவரே, ஆனாலும் உங்க சித்தப்படிதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட வர்றது. இது வழி நடத்துதலை தேடுவதல்ல, தேவனிடமிருந்து அங்கீகார முத்திரையை பெற முயல்வதாகும். நம்மளே ஒரு முடிவெல்லாம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒரு சீல் குத்திருங்க, நான் ஆரம்பிச்சிடுறேன் வேலையை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேவன் நம்மளுடைய இருதயத்தின் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாக இருக்கிற இருதயத்தின் நோக்கங்கள். சரி, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்பொழுது 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவும் பாருங்க, 20ஆம் வசனத்துக்கு போனோம்னா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க, இந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல 14 20 வரைக்கும் நோவா, தானியேல், யோபுன்னு ஒரு 3 பேரை பத்தி பேசப்படுகிறது. நோவா மாதிரி ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, தானியேல் மாதிரி ஒரு மனுஷன், இல்ல யோபு மாதிரி ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்தாலும் சரி அப்படின்னு கொண்டு வர. ஏன் இந்த 3 பேரை குறிப்பிட்டிருக்கிறாரு? நோவா உலகளாவிய ஊழலின் நடுவில் நீதிமானாக நடந்தார். சுத்தி பயங்கரமான கேடு கட்டவங்க இருந்தாங்க உலகத்துல, அது நடுவிலும் நீதிமானாக நடந்தார். பெருவெல்ல நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். விசுவாசத்தினால் பேழையை ஆயத்தப்படுத்தினார். இவர்தான் நோவா, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்ல இவ்வளோ மோசமான ஜனங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற நோவாவா இருந்தாலும் வேற ஒருவரும் ஒரு நோவா மூலமா காப்பாற்றப்பட முடியாது. நோவா வேணா தன்னையை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல வர. இந்த நாட்கள்ல இருக்கிற பிரச்சனைகளும் இந்த நாட்கள்ல இருக்கிற சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தது தானியேலை குறித்து சொல்லப்படுது. தானியேல் பத்தி சொல்லணும்னா என்னது? சிறையிருப்பின் நடுவில் தேவனுக்கு சத்தியமாக வாழ்ந்தார், சாட்சியாக சத்தியமாக வாழ்ந்தார். அந்நிய ராஜ்யத்தின் அழுத்தத்திற்குள் தன்னை தீட்டுப்படுத்த மறுத்தார், ரொம்ப காத்துக்கொண்டார். ஜெபம், ஞானம், விசுவாசம் ஆகியவற்றில் அறியப்பட்டார். ரொம்ப ஸ்பெஷலா தான் இருந்தாரு, ரொம்ப ஜெபிக்கிறவரா இருந்தாரு, ரொம்ப ஞானவானா இருந்தாரு, விசுவாசத்திலே ஸ்ட்ராங்கா இருந்தாரு, சிங்ககபிக்கு போறதுக்கும் அவர் பயப்படல. சோ இப்படிப்பட்ட தானியேல் மாதிரி நீங்க இன்னைக்கு இருந்தீங்கனாலும் நீங்க காப்பாற்றப்படுவீங்க, வேற யாரும் எக்ஸ்ட்ராவா அவங்க கூட காப்பாற்றப்பட முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி யோபுடைய வாழ்க்கையில கடுமையான தனிப்பட்ட சோதனைகளின் நடுவில் தேவனை பற்றி கொண்டார். செல்வம், குடும்பம், உடல் நலம் ஆகியவற்றை இழந்த போதும்
விசுவாச போராட்டத்திலிருந்து விலகவில்லை. தேவன் அவரை நேர்மையான மனிதராக சாட்சியும் அளித்தார். இப்படிப்பட்ட ஒரு 3 மனிதர்களை தான் இந்த வசனங்கள்ல எசேக்கியேல் கிட்ட சொல்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க நரகலான விக்கிரகங்களை இருதயத்துல வச்சிருக்கிறாங்க. அவங்க முகத்தை திருப்ப மாட்டாங்க. என் பக்கமாய் மனம் திரும்புகிற மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி இருக்கிற ஜனங்க மத்தியில அழிவும் நியாய தீர்ப்பும் வரப்போகுது. நான் அவங்க இருதயத்தில் இருக்கிறத நானே பிடிக்க தான் போறேன். அவங்க என்ன நோக்கத்தோடு இருக்கிறாங்களாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லும் போது, இது நடுவில் நோவாவோ தானியேலோ யோபுவோ இருந்தா கூட அவனவனை காப்பாத்திக்கலாமே தவிர வேற ஒருவரையும் காப்பாற்ற முடியாதுன்னு கொண்டு வரார் இந்த வசனத்துல. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் 15 20 வசனம் வாசிச்சு பார்த்தோம்னா, 4 சிவியர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் குறித்து வாசிக்கிறோம். 4 கடுமையான தீர்ப்புகள். இதெல்லாம் வருது: பஞ்சம், கொடிய மிருகங்கள், பட்டயம் அல்லது போர், கடைசியா கொள்ளை நோய். ஒவ்வொன்றும் ஒரு கூட்டத்தை அழிக்கும். பஞ்சம் வந்தா ஏகப்பட்ட பேர் செத்து போவாங்க. கொடிய மிருகங்களின் தாக்கத்தினால அநேகர் செத்து போவாங்க. பட்டயம் அல்லது போர் நடந்துச்சுன்னா அதுல அநேகர் செத்து போவாங்க. கொள்ளை நோய் வந்தே நிறைய பேர் செத்து போவாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இவ்வளவு அழிவுகளும் இருக்குது. இவை தனித்தனியாக கூறப்பட்ட போதெல்லாம் இந்த 3 நீதிமான்கள் இருந்தாலும் தங்களையே மட்டும் காப்பார்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு, நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாயிருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எதையுமே முகாந்திரம் இல்லாமல் செய்கிற தேவன் அல்ல. அவர் தெளிவா ஒவ்வொரு காரியத்தையும் நோக்கத்தோட நம்மளுடைய நலனை விரும்பி தான் செய்வார். இந்த எசேக்கியேல் 14 இன்றைய தினத்துல 8 வாழ்க்கை பாடங்களை தியானிக்க போறோம். 8 lessons from எசேக்கியேல் 14. எசேக்கியேலின் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 8 வாழ்க்கை பாடங்கள். நம்பர் 1, religious posture does not prove a surrendered heart. மத பக்தியான தோற்றம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயத்தை நிரூபிக்காது. மூப்பர்கள் எசேக்கியேலுக்கு முன்பாக அமர்ந்தார்கள். ஆனா அவர்கள் இருதயங்கள் விக்கிரகங்களுக்கு முன்பாக வணங்கின. இன்னைக்கு அப்படிதான். வெளியில ஜபத்துக்குன்னு உட்காரலாம், நம்ம மனசெல்லாம் வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு நீங்க கிளம்பி வந்துடலாம், ஆனா அவங்க இருதயம் இன்னும் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் யாரு? யூதாஸ். இயேசுவோடு நடந்தான், போதனைகளை கேட்டான், அற்புதங்களை பார்த்தான், சீஷர்களோடு அமர்ந்தான். ஆனால் பேராசையும் இரட்டை மனமும் அவனுடைய இருதயத்தை ஆட்சி செய்தன. அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கூடயே நடக்கிற மாதிரி நீங்களும் நடக்கலாம். போதனைகளை கேட்கிற மாதிரி நீங்களும் உட்கார்ந்து காது கொடுத்துட்டு இருக்கலாம். உங்க கண்களால அற்புதங்களையும் பார்க்கலாம். எல்லாமே நீங்க சிஷ்யர்களோட நீங்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். எல்லாம் பண்ணலாம். ஆனா உங்க இருதயம் பேராசையும் இரட்டை மனமும் இருக்குதா? ஆண்டவர் இந்த 12 பேரிலும் ஒரு பிசாசு இருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவா முன்னறிந்திருந்தார். இன்னைக்கும் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. ரிலிஜியஸ் போஸ்டர் டஸ் நாட் ப்ரூவ் a surrendered heart. 2வது, வாட் எவர் ரூல்ஸ் யுவர் டிசிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் as your God. உன் முடிவுகளை ஆளுவது உனக்கு தேவனாக செயல்படுகிறது. Whatever rules your decisions functions as your God. ஒரு விஷயம் விக்கிரகமா என்பதை அறியணும்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்க இருதயத்துல விக்கிரகம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டா,
நம்ம வந்து டக்குன்னு சொல்லுவோம், என்னோட இருதயத்துல விக்கிரகம் இல்ல, ஆண்டவர் தான் இருக்கார். இங்க ஆனா எசேக்கியேல் என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றாருன்னா, விக்கிரகமா இருக்கிறது எதுவா இருக்கும், அதை நீங்க அறிந்து கொள்ளணும்னா, நம்பர் 1 இப்படி ஒரு கேள்விகளை கேட்டு பார்த்துக்கோங்க. இதை இழந்தால் நான் முற்றிலும் உடைந்து விடுவேனா? அதுதான் இப்ப உங்களுக்கு உங்களுடைய விக்கிரகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயத்திலே அறிந்து கொள்ற காரியம். இது மட்டும் நான் இழந்துட்டேன்னா, ரொம்ப உடைஞ்சு போயிருவேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்குதா? அப்ப அது விக்கிரகம் தான். 2வது, இதை பாதுகாக்க தேவனுடைய வார்த்தையை கூட மீறி நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஏதாவது உங்க லைஃப்ல இருக்குதா? இதற்காக பொய் சொல்ல கூட தயாரா இருப்பேன் நானு. இதற்காக உறவுகளை தியாகம் கூட செய்வேன் நானு. தேவன் இதை ஒப்பு கொடுக்க சொன்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். என் மதிப்பு இதிலிருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளுக்கு ஆமா ஆமான்னு உங்களுக்கு பதில் வந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய விக்கிரகம். ஸ்லைட்ல ஒரு ஸ்லைட் மாறி வந்திருக்கு, மன்னிக்கணும். 4th பாயிண்ட்க்கு வாங்க. God examines the motive behind spiritual questions. ஆவிக்குரிய கேள்விகளின் பின்னால் உள்ள நோக்கத்தை தேவன் ஆராய்கிறார். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன நோக்கத்துல ஜெபம் பண்றோம்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பல பேரும். ஆண்டவரே எனக்கு இதை மட்டும் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருதயத்துல இதை மட்டும் ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஜெபத்தை பண்றது. என்ன மறந்துடுறாங்க, தேவன் உங்க வாயின் வார்த்தையின் ஜெபத்தை மட்டுமா கேட்கிறாரு, அவர் உங்க இருதயத்தின் நோக்கத்தையே அறிந்தவர். நீங்க ஏன் இப்ப ஆண்டவர்கிட்ட வரீங்கன்னு கூட அவருக்கு தெரியும். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட வரீங்கன்னு தெரியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிலேயாம். என்னாகும் 22ல தேவனுடைய சித்தம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சித்தம் தெளிவாக இருந்த போதும் பிலேயாம் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறான். எத்தனை தடவைனாலும் ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கவே வச்சார். அவனுடைய இருதயம் பாலாக்கின் பரிசை விரும்பியதுனால இன்னும் கேட்கிறான். சில கேள்விகள் உண்மையை அறிய கேட்கப்படுகின்றன. ஆனா சில கேள்விகள் கீழ்ப்படிதலை தவிர்க்க, தாமதத்தை நியாயப்படுத்த, தன் கருத்திற்கு ஆதரவு பெற, பொறுப்பை மாற்ற, ஏற்கனவே எடுத்த முடிவை ஆசீர்வதிக்க செய்ய கேட்கப்படுகின்றன. இதுதான் நம்ம முன்பதாக சொன்னோம் பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இதையே ஆசீர்வதிக்க மாட்டாரா, இதுவே கொடுக்க மாட்டாரா, ஆனா உங்க சித்தத்தின்படிதான் கேட்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லிக்குவாங்க. மனசெலவில் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவ சித்தத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது முழுக்க முழுக்க பொய்யா இருக்கிறது. அடுத்தது, repentance changes both direction and allegiance. மனம் திரும்புதல் திசையையும் விசுவாசத்தையும் மாற்றுகிறது. வேதாகமம் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது என்ன அடையாளத்துவப்படுத்துதுன்னா, தவறை உணர்வது மட்டுமல்ல, உணர்ச்சி வசப்பட்டு அழுவது மட்டுமல்ல, விளைவுகளுக்கு பயப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களை குற்றம் சாட்டுவதல்ல. மனம் திரும்புதல்ங்கிறது எப்படி அர்த்தங்களை கொடுக்கலாம்னா, பாவத்தை பாவம் என்று ஒப்புக்கொள்வது, அதற்கு வழங்கியிருந்த உரிமையை அகற்றுவது, தேவனை நோக்கி திரும்புவது, கீழ்ப்படிதலுக்கான நடவடிக்கையை எடுப்பது. கீழ்ப்படியணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கிறது. தேவனை நோக்கி திரும்புறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அடுத்த பாடம், another person's spiritual life cannot replace your response to God. Another person's spiritual life cannot replace your response to God. மற்றொருவரின் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் பதிலை மாற்ற முடியாது. ஒருவருடைய மனம் திரும்புதல் மற்றொருவரின் மனம் திரும்பாமைக்கு மாற்றாக முடியாது. இப்ப நம்ம நோவா, தானியேல், யோபுன்னு வாசிச்சோம் பாத்தீங்களா? அவங்க நோவாவா இருக்கிறாங்க, யோபா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம். அவங்க உங்களை காப்பாற்ற முடியாது, அவங்கள காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கறதா இந்த வசனத்துல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம். இன்னும் பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணும்னா, சாமுவேல் ரொம்ப நீதியா இருந்தாரு. அவருடைய நீதிமை ஒருபோதும் சவுலுடைய கீழ்ப்படியாமையை நீக்கிரல.
அதே மாதிரி யோசியா பக்திக்கு அடுத்த தலைமுறையின் கலகத்தை தானாக மாற்ற முடியல. தாவீதின் அழைப்பு சாலமோனின் பின்னாலேய சமரசங்களை நியாயப்படுத்தவில்லை. அவங்க வாழ்ந்து முடிஞ்சது. அவங்க அடுத்த உங்கள வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட் உருவாக்கி அவங்கள அந்த கீழ்ப்படியாமையிலிருந்தோ, கலகத்திலிருந்தோ, இல்ல பல அந்நிய சமரசங்கள் இருந்தோலாம் காப்பாற்ற முடியல பாருங்க. 7வது குறிப்பு அடுத்தது. இன்டர்செஷன் இஸ் பவர்ஃபுல் பட் இட் டஸ் நாட் அபாலிஷ் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. பரிந்துரைத்தல் வல்லமையானது, ஆனால் தனிப்பட்ட பொறுப்பை அகற்றாது. மோசே பலமுறை ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். ஆபிரகாம் சோதோம் நகரத்துக்காக வேண்டினார். எசேக்கியேல் கூட மீதியானவர்களுக்காக இப்ப அழுதாருன்னு ஆல்ரெடி நம்ம எசேக்கியேல் 15ல முன்னாடி வாசிச்சிருக்கிறோம். இப்ப எசேக்கியேல் 14ல ஜெபிக்க வேண்டான்னு சொல்லல ஆண்டவர், ஜெபிக்க தான் சொல்றாரு. ஆனாலும் பரிந்துரைத்தல் எப்படி வருதுன்னா, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அவரவர்கள் தேவனை நோக்கி செய்ய வேண்டிய காரியமா இருக்குது. ஆனா ஒரு மனிதன் அவனுடைய மாற்றத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது அவனுடைய பொறுப்பாவே இருக்குது பாருங்க. அவன் எடுக்க வேண்டிய சில முடிவுகள் இருக்குது அதுல. அடுத்தது, ரைச்சியஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் borrowed human reputation. கிறிஸ்துவின் நீதி மனிதரிடமிருந்து இரவல் வாங்கும் புகழுக்கு மாறானது. எசேக்கியேல் 14ல நோவா, தானியேல், யோபின் தனிப்பட்ட நீதியால் மற்றவர்கள் தப்ப முடியாது என்று கூறப்படுகிறது பாத்தீங்களா. புதிய ஏற்பாட்டுல எந்த சாதாரண மனித நீதியும் பாவியை ரட்சிக்க முடியாது என்று ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் இயேசு ஒரு சாதாரண நீதிமான் அல்ல. அவர் பாவமற்ற தேவகுமாரன், புதிய உடன்படிக்கையின் நடுவர், மனித குலத்தின் பிரதிநிதியாக வந்த கடைசி ஆதாம், நமது பாவங்களை சுமந்த பலி, விசுவாசிக்கிறவர்களுக்கு நீதியாக்கப்படுவதற்கான ஆதாரம். இது எல்லாமே அவர்தான். அவர் வாழ்ந்து நீதியாய் வாழ்ந்து, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, அவர் சிலுவையை சகித்து ஜீவனை கொடுத்ததின் விளைவு நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படுகிறோம். அதனாலதான் முன்னாடி ஒரு நோவாவோ, ஒரு தானியேலோ, ஒரு யோபோ இன்னொரு ஆத்துமாவை காப்பாற்ற முடியாது. ஆனா நம்ம எல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எல்லாருமே காப்பாற்றப்படுகிறோம். இன்னைக்கான தியான கேள்விகள் அப்படிதான் வருது பாருங்க. நான் தேவனுடைய சித்தத்தை தேடுகிறேனா அல்லது என் சித்தத்திற்கு அங்கீகாரம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. முன்பாக இருந்தே இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய சித்தம்னு வந்துட்டீங்கன்னா அவர் சொல்றது கேட்கணும். நம்மளே ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இதுதானே ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. 2வது, ஒருவருடைய விக்கிரகங்களுக்கு ஏற்ப தேவன் பதிலளிக்கிறார் என்பதின் பொருள் என்ன? அவங்கவுங்க இருதயத்துல விக்கிரகங்களை வைத்துத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அடையாளத்துல வசனத்துல வாசிச்சோம் பாத்தீங்களா. சில விஷயங்கள் இல்லைன்னு உடனே உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப நீங்க சமாதானத்தை இழந்து போறீங்க. அந்த இடத்துல நீங்க அந்த நபரையோ, அந்த பொருளையோ, அந்த பணத்தையோ, வேற எதையோ விக்கிரகமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ப தேவன் பதிலளிக்கிறார் என்பது, நீங்க வெளியில வேற ஜெபத்தை வச்சிட்டு இருக்கலாம் வாயில, ஆனா இருதயத்துல என்ன நோக்கம் வைத்திருக்கீங்கிறதுக்கு ஏத்த மாதிரிதான் அவர் பதில் கொடுப்பார். 3வது, உண்மையான மனம் திரும்புதல் என்ன நடைமுறை மாற்றத்தை என்னிடத்தில் கேட்கிறேன். என்ன நடைமுறை மாற்றம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. தேவனை நோக்கி திரும்புறதும், இதற்கு கீழ்ப்படிய நான் அடுத்தது என்ன செய்யணும்னு நடைமுறை ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் பாருங்க, பிராக்டிகலா. அதுதான் அடுத்தது. ஒரு சத்தியத்தை மீண்டும் மீண்டும் நிராகரித்ததால் என் மனசாட்சி உணர்வற்றதாகிவிட்டதா? ஏன்னா எசேக்கியேல் 14ல நம்ம பார்த்த ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, ஜனங்க எல்லாரும் தேவன் பக்கமா திரும்பவே மாட்டாங்க. தேவன் திரும்பு, மனம் திரும்பு, எனக்கு நேராக உன் முகத்தை திருப்பு அப்படின்னு சொன்னாலும் பல பேர் திருப்பாம போறதற்கான காரணம் என்னன்னா, மனசாட்சி உணர்வற்றதாக மாறிவிட்டது. அடுத்தது, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய விக்கிரகம் என்ன? அதாவது அவங்க யோசிச்சு பார்த்துங்க. என் குடும்பத்தை பாதிக்கும் விக்கிரகம் ஏதேனும் உள்ளதா?
இது குடும்பத்தையே அடுத்தது பாதிக்கிற சூழ்நிலை அளவுக்கும் போகிறது. இன்னைக்கு பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ற மிக முக்கியமான விஷயம், நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாருங்க. நீங்க இதுல வேற பல பேர் என்ன சொல்லுவது உண்டுன்னா, நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டாரு, கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டாருமா. நீங்க ஜெபம் பண்றது பின்னணியில என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க ஒரு 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 ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்க நோக்கமே என்னன்னா, அடுத்தவனை நாம முன்னாடி நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தேவன் அதுக்கு செவி கொடுக்க போறதே கிடையாது. முதல்ல நீங்க உருவாகணும்னு நினைக்கிறார் அவரு. அதற்கு பிற்பாடு உங்களுக்கான அற்புதங்களை அடையாளங்களை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்றைய தினத்துல பாகம் 23 தியானித்தோம். Idols in the heart and righteousness that cannot be borrowed. இருதயத்தின் விக்கிரகங்களும் இரவில் வாங்க முடியாத நீதியும் என்று நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்துல விக்கிரகமாய் எதையாவது நாங்கள் வைத்திருக்கிறோமா என்பதை ஆண்டவரே நாங்கள் சோதித்தறிவதற்கு உம்முடைய வசனங்களிலிருந்து வந்த விளக்கங்களுக்காய் நன்றி. எங்களை எப்பொழுதுமே உம் பக்கமாக திரும்புங்கள் என்று சொல்லி அழைக்கிற தேவனே, உமக்கு விரோதமாகவும் அல்லது உம்முடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்காதவர்களாகவும் நாங்கள் இருப்போமே என்றால் இந்த கால வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மனதிலே ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு அதையே அடைவோம் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்காமல், உம்முடைய சித்தம் என்ன என்பதை ஆண்டவரே திறந்த மனதோடு வந்து கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நாங்கள் பழகுகிறவர்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் யோபு, தானியேல், ஆண்டவரே நோவாவை போன்று வாழுகிறவர்களாக நாங்கள் எங்களை நினைக்காம, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சந்ததியாக நாங்கள் வாழ உம்மாலே நாங்கள் கழுவப்பட்டவர்கள், உம்மாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்திலே தெளிந்த புத்தியோடு ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவை, அதை எங்களுக்கு கொடுங்க, இன்னும் அதிகமாக கொடுங்க. சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் எங்க கேரக்டர்ல வளர்த்து கொடுங்க. நீடிய பொறுமையை கொடுங்கப்பா. நாங்க எதுக்கு அவசரப்பட வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்க இதயத்துல ஊற்றி இருக்கிறீங்கன்னா உங்க அன்பை நாங்க காட்டட்டும். பாவிகளை நேசிக்கிற அந்த அன்பை எங்களுக்கு கொடுங்க, அது வளரட்டும். எங்க இருதயத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பை கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி. எங்கள் சரீரம் முழுவதும் உம்முடைய ஆரோக்கியத்தினால பலனடையட்டும். எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை கர்த்தர் பெருக்கி உம்முடைய ராஜ்யத்திற்கு அள்ளி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை வைங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் உமக்கு சாட்சியாகவே வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. Amen. Amen. Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். Praise God, brother. Praise God, brother. Praise God. Praise God, ma. Praise the Lord. Praise God, uncle. Praise God, sister. Praise God, brother. Praise God, ma. Praise God, sister.